கார் கல்ச்சர்னாலே ஜப்பான் தான். இல்லையா கேரளாவா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்தோனேஷியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா கார்ஸ்க்கு எல்லாம் சும்மா மாஸ் மார்க்கெட்டு, டீசல் கார்ஸ்க்கு மெயின்லி. ஏன்னா பாத்தீங்கன்னா டீசல் கார்ஸ் எல்லாம் ஃபுல்லா வாங்கி அவங்க ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி அவங்களோட டீசல் கார் செக்மெண்டே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டாப் பிளஸ்டரா இருக்கும். ஒரு டீசல் கார் எல்லாம் நான் பார்த்தேன், ஜஸ்ட் 300 ஹார்ஸ் பவர் எல்லாம் சும்மா அசால்ட்டா தட்டுது. ஏன்னா அவங்க காரோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எப்படின்னு தெரியல, ஈஸி டியூனிங் பண்றாங்க. அப்போ சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எல்லாமே டியூனிங் பண்றேன் அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் இல்லாம அவங்களோட ஏஸ்தட்டிக்ஸ் லுக்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா கஸ்டம் மேட் ஹெட்லைட், ஹெட்லைட்ஸ்ல இருந்து ஹெட்லைட்ஸ் வரைக்கும் ஃபுல்லா மாடிஃபை பண்ணிருப்பாங்க. பெயிண்ட் ஜாப் எல்லாம் சும்மா அல்டிமேட் டாப் கிளாஸ்ல இருக்கும். அவங்களோட பெயிண்ட் பாத்தீங்கன்னா டியூவல் கலர்ல பெயிண்ட் இருக்கும். இந்த சைட பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் இருக்கும், அந்த சைட பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் இருக்கும். நம்மளுக்கு என்ன பெயிண்ட்னே ஃபர்ஸ்ட் தெரியாம போயிடும். அந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் லுக்ல, அந்த மாதிரி ஒரு ஏரோடைனமிக்ஸ்ல கொண்டு வந்த கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னா இந்தோனேஷியாவுக்கு போய் டீசல் இன்ஜின் வாங்கணும் மெயின்.